என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம் மத்தியில் வந்திருக்கிறதான செய்தியாளரை அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் அவர்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய திருச்சபைக்கு செய்தி அளிக்கும்படியாக வந்தார்கள். மிகவும் ஆசீர்வாதமான ஒரு கூட்டமாக அந்த நாள் கூட்டம் அமைந்திருந்தது. அநேகர் பல இடங்களிலிருந்து வந்து கூட்டங்களிலே கலந்து கொண்டார்கள். தேவனுடைய தாசர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டங்கள் மிகவும் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இப்பொழுதும் காட்பாடி பகுதியிலே பிரதர் தயாளன் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு சிறப்பு கூட்டத்திற்காக பாஸ்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு ஃபோன் பண்ணார்கள். நான் திங்கட்கிழமை ஒரு கூட்டத்திற்காக நான் வருகிறேன் வேலூருக்கு. இந்த ஒரு கூட்டத்திற்காக நான் இவ்வளோ தூரம் வருகிறேனே அப்படின்னு சொல்லும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டருடைய உள்ளம் ஆராதனையிலே அதோடு நம்மோடு கூட இணைந்து கொள்ள விரும்புகிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் உடனே சொன்னேன், வேலூரில் பெரிய பெரிய சர்ச்செல்லாம் இருக்குது பாஸ்டர், ஆனால் எங்களை நீங்கள் நேசிக்கிறதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாஸ்டர் எப்போ ஃபோன் எடுத்தாலும் அவருடைய வார்த்தை என்னை ரொம்ப பூஸ்ட் பண்ணுற விதமாக இருக்கும். ரொம்ப அவரை குறித்து நான் பேசி இந்த டைமை அவருக்குரிய டைமை நான் எடுக்க விருப்பப்படவில்லை. பாஸ்டர், நீங்கள் இந்த சபைக்கு நீங்கள் எல்லா விதத்திலும் உரிமை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் வேலூருக்கு வருகிறீர்களோ எங்களுடைய சபைக்கு வரலாம் என்று நான் அழைத்தேன். இன்றைக்கு நம்ம மத்தியிலே
கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் அவர்களை கரங்களை தட்டி, பாஸ்டரோடு கூட அவரும் ஒரு டேவிட், அவர் பாடுற கூட்டமாகவே இருக்குது பாஸ்டர் கூட இருக்கிறது. பிரதர் டேவிட் அவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே வரவேற்கிறேன். பாஸ்டர் அவருடைய கரங்களிலே இப்பொழுதும் இந்த நேரத்தை கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மத்திலே தொடர்ந்து அசைவாடுவாராக, நம்மோடு கூட இடைபடுவாராக. சத்தமா ஆமென் சொல்லலாமா? மறுபடியும் ஒரு விசை கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மனமகிழ்ச்சி, முகமலர்ச்சியாம உங்கள் முகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தெரியுமாம்மா. நான் வந்ததுலேருந்து உத்து பார்க்குறேன் உங்களை. அல்லேலூயா. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இங்கே ஒரு கூடாரத்தில் நான் பிரசங்கம் பண்ண ஞாபகம். இப்போ கர்த்தர் ஒரு அரண்மனையை தந்து, நல்ல ராக தலைவர்களை தந்து எங்கள் மார்க்கெட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதனால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்கு நீங்கள் வந்தாலே ரொம்ப சுகமாக இருப்பீங்க. ஏன்னா மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நாளை மட்டும் நீங்கள் ரொம்ப கனம் பண்ணிங்கன்னா நல்லாவே இருப்பீங்க. இது ரகசியம் இது. அதனால் ஆலயத்துக்கு என்ன போது, இப்போ ஹைதராபாத்லேருந்து எனக்கு 5 முறை ஃபோன் சொல்லுவேன். நினைவெல்லாம் இங்கே தான். சொல்லுங்கள், நான் ஒரு இடத்துக்கு வர்றேன், உங்கள்கிட்ட நான் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் போஸ்டர் மெசேஜெல்லாம் பிரிண்ட் போட்டாச்சு. ஹைதராபாத்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி காலையில் கூட சரியாக 6:30 மணிக்கு ஒரு வார்னிங் கால் வருது. எவ்வளோ விவரமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. காலையில் 7 மணிக்கு உங்களோட இருக்கணுமேன்றதுக்காக என்னை ஆண்டவர் சீக்கிரமாகவே கொண்டு வந்தார். என்னை சீக்கிரமாக எழுப்பி சீக்கிரம் ஜெபம் பண்ணு அப்படின்னு. அப்போ நினச்சேன், இது தேவ சித்தம் உங்களை சந்திப்பது. அதனால் உங்கள் இதயத்தில், எங்கள் பாஸ்டர்மா இதயத்தில், ஆமாம் சபையாரோட இதயத்தில் எனக்கு கிடைச்ச நல்ல பங்குக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னை எழுப்பி ஜெபிக்க வச்ச வார்த்தை எரேமியா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர், உருவாக்கினவர், இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுப்பி என்னை கொஞ்ச நேரம் துதிக்க வச்சார். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர், அவர் சர்வத்தையும் உண்டாக்கியவர், உருவாக்கினவர், இஸ்ரவேல் உம்முடைய சுதந்திரமான கோத்திரம் அல்லவோ, சேனைகளின் கர்த்தர் என்பது உம் நாமம் அல்லவோ. எல்லாம் கவனிங்க. வசனத்தை நான் தியானம் பண்ணல, மனப்பாடம் பண்ணுறேன். ஏன்னா ஆண்டவர் இது பேசுகிறார். உன் பங்கு நான் தான்றார். இந்த உலகத்தை படைச்சவர், உன் பங்கு நான் தான். யூ ஆர் மை போர்ஷன். என் பங்கு நீ தான், உன் பங்கு நான் தான்றார். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர், நீ சர்வத்தையும் உருவாக்கியவர், இஸ்ரவேல் உம்முடைய சுதந்திரமான கோத்திரம் அல்லவோ, சேனைகளின் கர்த்தர் என்பது உம் நாமம் அல்லவோ, நீர் எம்மை நினைத்தவர், தினம் கண்ணாய் காப்பவர், நீர் எம்மை நினைத்தவர், தினம் கண்ணாய் காப்பவர், நீ சர்வ வல்லவர், நீ தேவன் அல்லவோ. சும்மா சொல்றதுக்காக ரொம்ப துதிக்கணும் பெரியமானவர்களே. அவர் பங்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் கோடி மக்கள் இருக்கிறாங்க பக்தியாவே. ஆனால் ஏனோ ஆண்டவர் அவங்கள அழைச்சார தவிர தெரிஞ்சுக்கல. சொல்லுங்க, இது சிறு கூட்டம். ஆனால் எத்தனை 1000 முறை உங்களை கூப்பிட்டுருக்காருன்னு பாருங்களேன். சொல்லுங்க, எத்தனை 1000 முறை. நீங்கள் எத்தனை முறை இதயத்தை கடினப்படுத்தி எத்தனை வருஷம் ஏமாத்தினீங்கன்னு பாருங்களேன். ஆனாலும் ஆண்டவர் உங்களை வெறுத்தாருன்னு சொல்ல முடியாது.
சத்துவம் கொடுக்கிறவர் இலக்கரிக்கிறதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. இளைஞர் தான் இலை பணிஞ்சு சோர்ந்து போகிறாங்களாம். சொல்லுங்கள், சாதிக்க வேண்டிய வயசில் அவங்க சோர்ந்து போகிறாங்களாம். ஆனால் நான் எத்தனை முறை இவங்களை உற்சாகப்படுத்துதுன்னு நான் சோர்ந்து போகலன்னாரு. ஆமாம், மறுபடியும் இன்னொரு முறை ட்ரை பண்ணலாம். நீங்கள் சோர்ந்து போகிறத விட்டுட்டு. நான் கும்பகோணத்தில் பிரசங்கம் பண்ணேன். நம்ம நப்தலி மாதிரி பாஸ்டர் ஒரு இவரை விட இளையவர் சவால் விடுறார். பிரியமானவர்களே, நேற்று வர ஏன் நீங்கள் இங்கே வர சாத்தான் நம்மக்கிட்ட தோத்துக்கிட்டே இருந்தான். அவன் ஜெயிச்சிருந்தா நீங்கள் வந்திருக்க முடியாது. அவர் சொல்கிறது இந்த நிமிஷம் வர அவன் உங்ககிட்ட தோத்துக்கிட்டு இருக்கான். தோற்று போகிறவன் நினைக்கிறான் இன்னொரு முறை நான் ட்ரை பண்ணுவேன்னு. ஜெயிக்கிற நீங்கள் ஏன் ட்ரை பண்ணலன்னாருங்க. நான் சொல்றது புரியுதா? தோற்று போகிறவன் உங்ககிட்ட தோற்று போகிறான் 100,000 முறை, ஆனாலும் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன்றான். என்ன திமிரு அவனுக்கு. ஆனால் ஜெயிக்கிற உங்களுக்கு எனக்கு மட்டும் ஏன் நான் ஜெயிச்சே காட்டுவேன்னு வைராக்கியம் வரலன்னா இருப்பாங்க. அப்போ நான் அங்கே வந்ததுக்கு, கும்பகோணத்துக்கு வந்ததுக்கு அதுவே போதும். இங்கே வந்தவுடனே எங்கள் பாஸ்டர் நப்தலியை பார்த்தது, சொல்லுங்கள், அவர் அதே வைராக்கியத்தில் இருக்கிறது, சொல்லுங்களேன், அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. அதனால் யாக்கோபின் பங்காய் இருக்கிறவனும் போது நீங்கள் பாடிடணும். இத்தனை கோடி மக்கள் தேடினா அவர் பங்குன்னு உங்களை நினைச்சார பாருங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே. என் பங்கு இவங்க தான். அதுக்கு விளக்கத்தை அவர் சொன்னதை இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் சொல்லி முடிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்களான்னு பார்க்கலாமா? யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர், அப்புறம் நீர் சர்வத்தையும் உருவாக்கினவர், இஸ்ரவேல் உம்முடைய சுதந்திரமான கோத்திரம் அல்லவோ, சேனைகளின் கர்த்தர் என்பது உம் நாமம் அல்லவோ. திரும்ப நான் எங்கேயாவது உங்களை பார்க்க நேர்ந்தால் எனக்கு ஞாபகம் மருதி. அதனால் ஐயா எரேமியா 10 பாண்டிங்கன்னு பாடி காட்டணும். இப்போ வீட்டுக்கு போன உடனே அது மனப்பாடம் ஆயிடணும். எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே. ஆமாம், எல்லாம் கவனிங்க தான். இன்றைக்கி இருக்கிறவங்க பவரை வாங்க சொன்னால் சுகர் வாங்குகிறோம். அதுதானே உண்மை. சொல்லுங்கள், நான் எந்த ஊருக்கு போனாலும் டீ கொடுக்குறவங்க சர்க்கரை போடலாமான்னு ரொம்ப அக்கறையாக கேட்குறாங்க. சொல்லுங்கள், நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் நான் வசனத்தை சின்ன வயசில் பண்ண பாருங்க, அதோட சரி. இப்போ சின்ன திரை, அப்புறம் வண்ணத்திரை, அப்புறம் நித்திரை, இங்கே வந்தால் எங்கள் தொல்லை தாங்க மாட்டாமல் கத்தரை. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் போங்க வீட்டுக்கு போன உடனே, ஆண்டவரே யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர், நீர் சர்வத்தையும் உருவாக்கினவர், இஸ்ரவேல் உம்முடைய சுதந்திரமான கோத்திரம் அல்லவோ, சேனைகளின் கர்த்தர் என்பது உம் நாமம் அல்லவோ, நீர் எம்மை நினைப்பவர், தினம் கண்ணாய் காப்பவர், நீர் சொன்னதை செய்பவர், நீர் கர்த்தர் அல்லவோ. அப்போ உங்களை பார்த்த உடனே பாருங்கள் ஒரு ஸ்டான்ஸாக வருது இல்லை? சொல்லுங்களேன். அதனால் உங்களை பார்த்தா எல்லாருக்கும் தெரியணும் நீங்கள் கர்த்தரை தேடுறவங்கன்னு. என்கிட்ட கர்த்தர் கேட்குறாரு, என் பங்கு தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னது என்னென்னா, 6 நாள் நான் உங்கள் வீட்டில் தங்கணும், நீ ஒரு நாள் வந்து என் வீட்டில் குந்தணுன்னார். நீ 6 நாள் ஊரை ஏமாத்துற, ஒரு நாள் வந்து ஓவராக பிரசங்காரே ஏமாத்துறேன்னார். இப்போ எங்கள் பாஸ்டர் நப்தலிக்கு சரி யாரோ ஒருத்தர் அவங்க ஏன் வரல அதான் நினைப்பா இருக்கான். சொல்லுங்கள், ஏன்னா அவங்க சந்தோஷமே யார் தான்டா? நீங்கள் தான். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் ஒரு ஆள் சோர்ந்து போன வரலன்னா கூட அவர் யோசனையெல்லாம் அங்கே தான் இருக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா, 100 ஆடு இருந்தது, 1 காணோம். 99 ஆடுகளை விட்டு அந்த ஒரு ஆட்டை தான் அந்த மேய்ப்பன் நினச்சாருன்னு படிக்கிறேன். 99 ஆடுகளையும் விட்டு அப்படின்னா என்ன, அவர் பக்கம் வந்துருச்சே 99, அதை பற்றி இல்லை, இந்த 1 ஏன் காணோம் புரியலையா உங்களுக்கு? சரி, அப்படியே கண்டுபிடிச்ச 1 4 போட்டு தானே வரணும், தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு ஏன்டா என்னை விட்டு போனேன். அவர் சொல்கிற உதாரணம் அது. ஏன்டா என்னை விட்டு போனேன், நீ இல்லாமல். புரியலையா உங்களுக்கு? எப்படி நீங்களும் நானும் அவர் நேசத்தை சொல்லும்போது எனக்கு உள்ள அப்படியே
அப்படி பொங்குது. எவ்வளோ என்னை தூக்கி வச்சுருக்கீங்க. நியாயமாக பார்த்தா மேய்ப்பேன் சொல்லுங்க, காணாமல் போன ஆட்டை காலை உடைப்பான்னு தான் படிச்சிருக்கேன். தட் இஸ் லிட்ரல் ட்ரூத். போன உடனே காலை உடச்சி கட்டு போட்டுருவான். எது அந்த ஊரில் மேய்ப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிற மேய்ப்பண்ணா தூக்கி தோல் மேலே போட்டு ஏன்டா என்ன விட்டு பண்ணு. ஏன்னா புரியலையா உங்களுக்கு? இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு வாரம் காணணுன்னா கூட இந்த மேய்ப்பை அங்கலாய்க்கிறது எப்படியோ அவர் உள்ள ஏன் என் பிள்ளை வரல சொல்லுங்க. என்ன நான் இன்னைக்கு எத்தனை பேர் புரியுதோ தெரியலையே சொல்லுங்க. நான் பாட்டுக்காரனே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நீ இள வயசில் கொண்ட பக்தியை விட்டுட்டேன்னு. நான் வேலூரை மறக்க முடியாது. காரணம் நான் இங்கே தான் ஊரிஸ் கல்லூரியில் படித்தேன். அங்கே தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுலேயே சோத்திரம் பண்ணிக்கிட்டே போகிறேன். ரப்பர் செருப்பாக இருந்து போச்சு சொல்லுங்கள். 1974 71 பியூசி படிக்கிறேன். ரப்பர் செருப்பு அறுந்து போச்சு. உடனே அந்த செருப்பை தூக்கி ஊரிஸ் கல்லூரி பக்கத்தில் ஒரு கால்வாயில் போட்டு இன்றைக்கே எனக்கு செருப்பு கொடுங்கன்னு வேணுன்னே காலை ஊனி ஊனி நடக்கிறேன். கல் மேலெல்லாம் காலை வைக்கிறேன். இன்றைக்கே எனக்கு செருப்பு கொடுங்க, இன்றைக்கே கொடுங்க. சாய்நாதபுரத்தில் வீரங்க ஹாஸ்டல் ஞாபகம் வருது பாருங்க. அப்போ அங்கே போய் ரூமுக்குள்ளே போன உடனே அடுத்த நிமிஷம் வெஸ்லின்னு ஒரு குரல் கேட்குது. சிஎம்சியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிற ஒருத்தர் என்னை பார்க்க வர்றார். அவர் பேர் துரை. வெஸ்லி, இன்றைக்கி நான் முதல் சம்பளம் வாங்கினேன். திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சு உன்னை பார்க்கணுன்னு. வந்துட்டேன். நானும் ரொம்ப தூரத்துலேருந்து உன்னை கூப்பிட்றேன், நீ திரும்பியே பார்க்கலன்னு. அப்போ என் பின்னாலே வந்திருக்கிறார் அவர். வந்த உடனே உட்காருங்கண்ணே, இது என்ன பார்சல் என்ன? அதை ஏன் கேட்குற? பெரிய பாட்டா ஷோரூம் திறந்துருந்தான். போய் செருப்பு ஒன்று வாங்கினேன். என் காலை புண்ணாக்கிடுச்சு பாரு. அவர் சொல்கிறது, நீ போட்டு பாரு அப்படின்னு பார்த்து என் சைஸு சொல்லுங்க. அப்போ இந்த மண்ணை என்னால் ஏன் மறக்க முடியாதுன்னா, இந்த மண்ணில் நான் காலை வச்சு நடக்கிறத ஆண்டவர் பார்க்குறாருல்ல. இப்போ சொல்லுங்க, அந்த ஊர்லேயே குடியிருக்க வச்சுருந்தா நம்ம அவர் பங்குன்றதை மறந்துட்டு சொல்லுங்க வீட்டையும் நிரப்புறதில்ல. 6 நாள் நான் வீட்டில் தங்கணும். நீ ஒரு நாள் வந்து என் முன்னால் குந்தணும் அப்படின்னா நான் பாஸ் மார்க் வாங்கிட்டேன்றவங்கள கையை உயர்த்தி சொல்ல போகிறேன். இருங்க கையை எல்லாரும் உயர்த்தலைன்னா இங்கே 2 பேர் சிஎம்சி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கும். இப்போ பொருத்தனை பண்ணிடணும். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர், நீர் சர்வத்தையும் உருவாக்கினவர், இஸ்ரவேல் உம்முடைய சுதந்திரமான கோத்திரம் அல்லவோ, சேனைகளின் கர்த்தர் என்பது உம் நாமம் அல்லவோ, நீர் எம்மை நினைப்பவர், தினம் கண்ணாய் காப்பவர், நீர் எம்மை நினைப்பவர், தினம் கண்ணாய் காப்பவர், நீர் சொன்னதை செய்பவர், நீர் கர்த்தர் அல்லவோ, நீர் கர்த்தர் அல்லவோ. மனப்பாடம் ஆயிடுச்சா? எப்படியும் நான் 9 மணிக்கு அங்கே வாசலில் நிற்பேன். முதல்ல வர்றவங்கிட்டே கேட்டாலும் கேட்பேன். சொல்லுங்களேன் இல்லையா? நான் சீக்கிரமாக எழுந்ததுனால இங்கே வந்த உடனே அரை தூக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நியாயம். உங்களுக்கு முக்காடு வசதியாக இருக்குது இல்லை, தூங்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. அதுவும் 7 மணி ஆராதனைக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா காதை மூடிட்டா நீங்கள் கண்ணை மூடுறது பாஸ்டரை ஏமாத்துறதெல்லாம். ஆனால் எங்கள் சகோதரருக்கு அந்த வசதி கிடையாது. வரும்போது இப்படி உட்காருவாங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஆன உடனே இப்படி போயிடும். அப்போவே தெரியலாம் இது காட்பாடி தாண்டி போயிட்டுருக்கு. ஒரு தீர்மானம், நான் என் வீட்டை ஆண்டவர் தங்கணும். ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், நான் ஏன் தங்கணும் தெரியுமா? நான் சத்திரத்துலேயும் இடம் இல்லைன்னு, ஹோட்டலில் இடம் இல்லைன்னு, மாட்டு தொழுவத்தில் பிறந்தேன். ஆனால் உன்னை மட்டும் எப்படி தங்க வச்சுருக்கேன் பாரு. சொல்லுங்க, தண்ணி கஷ்டமா? கிடையாது. சொல்லுங்க, வேலை இல்லையா? சொல்லுங்க, வருமானம். நீங்கள் பழக்கடைக்கு போனால் கூட 10 வெரைட்டி பழம் அங்கே இருக்குது. என்னடா வாங்காமல் வந்துட்டோன்னு யோசிக்கிறோம். உன்னை குடியிருக்கிற வச்ச ஊர் பாருங்க, ஃபேமஸான ஊர். அப்போ உன் வீட்டில் நான் தங்க வேண்டாமான்னு கேட்டார் பாருங்க. அப்போ தான் உட்காந்து
நான் பாட்டு ஜெபம்னா அறைகளில் அருமையும் இனிமையான பொருட்கள் நிரம்பி இருக்கும். உங்கள் வீடு அருமை இனிமையில் நிரம்பணும்னா ஆண்டவர் வந்து தங்கணும். உங்களால் முடியுமா பாட்டு ஜெபம் பண்ண? முடியும். கஷ்டமானதே அவங்ககிட்ட கேட்டார். சொல்லுங்க, பாட்டு ஜெபம் என்ன ஏமாத்திட்டேன்னு பாருங்க. அப்போ உம்முடைய பங்காக இருந்தால் நான் ஏமாத்திட்டேனே ஆண்டவரே. அவர் சொன்னது என்னென்னா, ஹாப்பினஸ் தான் உங்கள் வீடு, மகிழ்ச்சி தான் என் வீடுன்னாரு. சொல்லுங்க, இது மன மகிழ்ச்சின்னா. நீ வீட்டையும் சந்தோஷமாக்கலை, என்னையும் மகிழ்ச்சி ஆக்கலையே, எவ்வளோ காலம் தான் ஏமாத்துவேன்னாரு. அப்புறம் தான், இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. 6 நாளும் என் வீட்டை பாட்டு ஜெபம் நிரப்புவேன். ஒரு நாள் வந்து ஆராதனை பண்ணுவேன். ஆராதனை என்ன தெரியுமா? என்னை முழுசாக கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? முழுசாக என்ன, நான் இப்போ போனதெல்லாம் போட்டோம், இன்னும் எவ்வளோ காலம் இருப்பேன்றது அவருக்கு மட்டும் தெரியும். சொல்லுங்க, இன்னும் எவ்வளோ காலம் இருக்க போகிறேன்னு அவருக்கு மட்டும்தானே தெரியும். அது வரைக்கும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு. எழுந்து நிற்க சொன்னால் நிற்கணும், உட்காருன்னா உட்காரணும். சொல்லுங்கள், ஒருத்தரும் அசையக்கூடாதுன்னா அசையக்கூடாது. அப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது கூட ஒருத்தரும் அசையக்கூடாது. இப்போ எத்தனை பேர் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும். வீட்டுக்கு போன உடனேயே திங்கள் செவ்வாய் புதன் எல்லாம் பாட்டு ஜெபம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் இருக்கிற நேரம்லாம் எத்தனை பேருக்கு புரியுது? இங்கே அவர் உலாவர இடம். ஆமாம். நான் மெய்ஞானபுரம்ன்ற இடத்துல போன வாரம் பேசினேன். ஞானம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானத்தின் ஆரம்பம். மெய்ஞானம்னா என்னன்னு கேட்டேன். அந்த மெய்ஞானபுரத்தில் இருக்கிறவங்க என்னை பார்த்து அப்படி விழிச்சாங்க. வலது கையில் தீர்க்க ஆயுசு, இடது கையில் செல்வம், கனத்தையும் ஞானம் உடையதாக இருக்குது. வலது கையில் தீர்க்க ஆயுசு, இடது கையில் செல்வம், கனம். எத்தனை பேருக்கு புரியுது? இதை நீதிமொழிகள் 3:16 படிக்கிறோம். ஞானமானது தன் வலது கையில். அப்போ என் பிள்ளைங்க என்னை தேடி வந்தால் எதுக்கு வரணும்? தீர்க்க ஆயுசு. தீர்க்க ஆயுசுன்னா எவ்வளோ? 80ங்க. உன் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். நம்ம பலம் வாங்குற இடத்துக்கு வர்றதுக்கு குறைஞ்சிருது. சொல்லுங்களேன், பலம் வாங்குற இடமே. சொல்லுங்கள், பலவான்களின் புத்திரர். சொல்லுங்கள், பலம் வாங்குற இடத்துக்கு வர்றது இல்லையே. அப்படி இப்போ பலம் வாங்கிட்டா செல்வம்னா என்ன? உங்கள் பிள்ளைங்க ஒரு மார்க்கெட்டில் ஒரு அம்மா குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா 1 கோடி இருக்குமான்னு. 10 கோடியா? சொல்லுங்க, 10 கோடியான்னு கேட்டேன். அதோட அதிகம்னுது. அப்போ பிள்ளைங்க செல்வம். இப்போ சொல்லுங்கள், உங்கள் மேலே இருந்து ஆவி பிள்ளைங்க மேலே ஆசீர்வாதமாக வரணுமா? உன் மேலே ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்து மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். எங்கே சொல்லுங்கள், என் பிள்ளைய பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்றவங்கள நான் கையை வச்சு சொல்ல போகிறேன். சொல்லாமா? ஒரு அம்மாவை பார்த்தியாம்மா, உன் பிள்ளைய பற்றி சொல்லுமான்னா, இது இருக்குதுயா, பெக்கும்போது 3/4 உயிர் போச்சு, இப்போ மிச்ச உயிர் போயிது சாமின்னுது. சொல்லு, எதை? பொண்ணு காட்டி. அப்போ குமாரரை பார்த்து கேட்டேன், ஐயா இவன் ஒருத்தன் போதும் என்னை சாகடிக்கின்றான் அவங்க அப்பா. ஆனால் 114 சங்கீதம் 44 சொல்லுது, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருவாங்க, எங்கள் குமார்த்திங்கெல்லாம் சித்திரம் தீர்த்த அரண்மனை போல இருக்கும். அப்படின்னா அவங்க அம்மா நினைப்பாங்களா, இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்கணும். இப்போ அப்படியா சொல்கிறாங்க? சொல்லுங்க, இப்போ அப்படியா சொல்கிறாங்க? இப்போ அம்மாவை பார்த்தீங்கம்மா இன்னொரு பொண்ணு இருந்தால் ஐயா அப்படியா சொல்கிறாங்க? ஐயா வாங்க உட்காருங்க, காப்பி 2 கொண்டா கொடுக்குறேன், வந்த பற்றி பேசாதீங்க. ஒரு பொண்ணு வருது அழகா, அவங்க அம்மா என்கிட்ட வந்து பெங்களூரில் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாயா, நீங்கள் பேசி பாருங்களேன்னு. நான் சொல்கிறேன், வாட் இஸ் யுவர் குட் நேம்? யுவர் காஸ்டியூம் இஸ் ரியலி நைஸ், யூ ஆர் லுக்கிங் ரியலி குட், வாட் இஸ் யுவர் குட் நேம் அப்படின்னு கேட்டேன். மை நேம் இஸ் மேலிகா அப்படின்னு சொல்லுது. அவங்க அம்மா தலையில் ஒரு கொட்டு கொட்டி மல்லிகான்னு சொல்லு, ஸ்டைல் பண்ணாத, மல்லிகாவை போய் மேலிகான்னுது. அது மல்லிகான்னு சொல்லுன்னு ஒரு குட்டு. ஒன்று இந்த பொண்ணு 2 குட்டு அவங்க அம்மா குட்டி குட்டி கண்ட்ரி ப்ரூட், வீட்டுக்கு வா அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னுது. சொல்லுங்க, இப்போ பிள்ளைங்க பிறந்தா செல்வம் மாதிரியா இருக்கு. ஃபீஸ் கட்டி நான் பீஸாக போயிட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் லூஸாக போயிட்டார்.
தீர்மானம். வீட்டை சந்தோஷமாக்க தெரியலன்னா என்னது இது என்ன கேட்குறாரு. என் வீட்டை சந்தோஷமாக்க தெரியல, நீ தானே என் பங்கு. எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே. கர்த்தரின் பங்கு அப்படின்னு புலம்பல் 3:24 படிக்கிறேன். படிக்கலாமா? சொல்லும். ஆமாம், அவர் சொல்கிறார் பாருங்க, 2ஆம் அதிகாரத்தை படிங்க வீட்டில். என்னை இருளிலே நடத்திட்டு வந்தார், என்னை அடித்தார், உதைச்சார், என்னமோ என்ன விரோதி மாதிரி நினச்சிக்கிறாரு அப்படின்றாரு. ஆனாலும் கர்த்தர் என் பங்கு, நான் நிர்மூலமாகாத இருக்கிறது அவர் கிருபைன்னு எழுதுறாரு. நீங்கள் இப்போ வீட்டில் படித்து பாருங்க. என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கல, என் எவ்வளோ தான் ஜெபம் பண்ணுறது. புலம்பல் எப்படி முடியும் தெரியுமா? நெடுங்காலமாக நீர் எங்களை கைவிட்டு இருக்கிறது என்ன அவர் சொல்கிறது. ஆனால் அவர் சொல்கிறார், கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தரும் கிருபையே. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தரும் கிருபையே. உம் இரக்கத்துக்கு முடிவில்லையே, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லையே. கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அதை அப்படியே டியூன் பண்ணி ட்ரை பண்ணுறேன் நான் கொஞ்ச நாளாக. இதுதான் சொல்லுங்கள். கொரோனா டைமில் 144 போட்டாங்களா? சொல்லுங்கள், போட்டாங்களா? அப்போ மீட்டிங்கெல்லாம் இல்லையா? 10,200 வாடகை கொடுக்கணும். கார் டியூ வர 17,800 கொடுக்கணும். 30,000 தேவைன்னு சேரில் உட்காந்து யோசிக்கிறேன். அவங்கெல்லாம் 144 போட்டு பயப்படுறாங்க. நீ 144 போட்டா என்னன்னு ஒன்று 144 எடுத்து வச்சுக்கிட்டு, கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு டியூன் போட்டு பாடுறேன். அப்போ வாடகை, கார் டியூ, வாடகை சொல் நடந்தது தெரியுமா? அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டு ஓனரை பார்த்துட்டேன். என்னங்க வாடகை வாங்க வரலையான்னு. நான் வரும்போதெல்லாம் கையை எப்படி காட்டிக்கிட்டு இருந்தீங்களா? உங்களை கேட்கவே மனசு இல்லை. கொரோனாலாம் முடிகிற வரைக்கும் எனக்கு வாடகை கொடுக்கவே வேண்டான்ட்டார். பிரச்சனை ஒரே நாளில் தீர்ந்துருச்சா? கொடுக்கவே வேண்டான்ட்டார். நான் சொல்கிறதுக்கு உண்மையை சொல்கிறேன். அப்போ உடனே 144 போட்ட உடனே வீட்டு ஓனர் பிரச்சனை தீர்ந்துருச்சேன். சரின்ட்டு மறுபடியும் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் அப்படி கையை விரித்து காட்டுங்க. என்னென்ன பிரச்சனையை காட்டுறீங்களோ பாருங்க. சொல்லுங்க, கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிக்கணும். மோசே கைகளை உயர்த்தினாதான் அமலேக்கியம் தோப்பான். உங்களை கையை உயர்த்த சொன்னால் என்னை மோடின்னு நினச்சிக்கிட்டு கையை காட்டாமலே இருக்கிறீங்களே, நியாயமா இது? சொல்லுங்கள். அப்படி 2 கையும் சொல்லுங்கள். யுத்தம் இல்லாத, போராட்டம் இல்லாத மனுஷன் யார்? சொல்லுங்கள். உங்கள் மாம்சத்தில் பிரச்சனை, மனசில் அப்படி கையை உயர்த்தி அவர் மேலே போட்டுருங்களேன். அப்படி போட்டுருங்க. எப்படி கையை காட்டுங்க. கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு. இன்னும் சத்தம் வரல. கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு மீசக்காரரு அந்த வசனத்தை 144 எடுத்து நான் சரியாக பாடுறேன்னு பார்க்குறாருங்க. நானே அந்த மீசை அழகை பார்த்துட்டு தாடி எடுத்து மீசை வச்சுக்கலாமான்ற அளவு சொல்லுங்கள் அவர் பிரமிப்பாக உட்காந்துருக்காரு.
ஆனால் 144 நான் சரியாக பாடுறேன்னு பார்க்குறாருங்க அவர். நீங்கள் தான் அவர் பங்கு. எத்தனை பேருக்கு புரிய தெரியலையே. அல்லேலூயா. அப்படி கையை உயர்த்தி அப்படியே பாடிக்கிட்டே இருந்தேன்னா அமௌண்ட் ஆஃப் 10,000 இஸ் கிரெடிட்டட்னு வருது. 144 போட்டாங்க ஆண்டவரே, நானும் 144 பாடுறேன்னு. அமௌண்ட் ஆஃப் 10,000 கிரெடிட்டட்னு ஒரே நல்ல 20,000 வந்துருச்சு. கார்டியோ கட்டிட்டுனா அட இந்த 144 மாத்திரை வரைக்கும் நம்ம 144 பாடுவோன்னு பாடினா அந்த மாதம் 3 லட்ச ரூபா வந்திருக்கு. நான் யோசித்து பார்க்குறேன், இன்னும் ஆண்டவர் என்ன 144 நீ போட்டுட்ட சொல்லுங்க, உனக்கு தேவை இருந்து என்ன, இப்போ எதுக்கு இவ்வளோன்னு கேட்டேன். ஊழியக்காரங்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு மளிகை வாங்கி கொடுன்னாரு. போய் எங்கள் ஊர் மளிகை கடையில் ஒரு ஃபோன் பண்ணுவேன், ஒரு பாஸ்டர் வருவார், உங்கள் ஒரு லிஸ்ட்டில் என்ன இருக்குதோ வாங்கிக்கோன்னு சொல்லுவேன். இதை அந்த கடைக்காரர் பார்த்தார், டெய்லி ஒரு பாஸ்டருக்கு இவர் என்னமோ வாங்கி கொடுக்குறாருன்னு 700 ரூபா 800 ரூபா குறைச்சிருவார். 3800 ரூபான்னா 3000 ரூபா தான் வாங்குவார். அப்போ என்ன சாமி கண்ணு இப்படி பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் புண்ணியம் வேணும், எனக்கு வேண்டாமா? நான் சொல்ல புரியல அவருக்கு. அப்போ நீங்கள் அவர் பங்குன்றதை எப்படி நிரூபிப்பீங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்கள் வீட்டில் நிரூபிக்கணும், அவர் வீட்டில் நிரூபிக்கணும். அங்கே ஹாப்பினஸ், இங்கே ஜாய். ஜாய்க்கு என்ன விளக்கம் அப்படின்னா ஜீசஸ் ஓவர் யூவா. எத்தனை பேருக்கு புரியுது? ஜீசஸ் ஓவர், உங்கள் மேலேயே, உங்களை சுற்றியே, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் எப்பக்கத்தில் சூட நெருக்கி நின்று அவன் மேலே கரத்தை வைக்கிறேன்னு இருக்கு. எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணிட்டீங்க? கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரின் பங்கு என்று என் வாய் மட்டும்தான் சொல்லும், என் ஆத்துமா சொல்லும். பாடுங்க பார்ப்போம். கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். குரபலதரம் நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தரும் கிருபையே. சத்தம் வரல. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தரும் கிருபையே. உன் இரக்கங்களுக்கு முடிவில்லையே, உன் இரக்கங்களுக்கு முடிவே இல்லையே. ஆமாம். இப்போ எங்கள் கூட எனக்கு அசிஸ்டன்ட் இருக்கிறாரு டேவிட். நாங்கள் போன ஆகஸ்ட் மாதம் ஒரு சர்ச்சு பிரதிஷ்டைக்கு போனோம். தங்கியிருந்த வீட்டில் ஹாலில் ஒரு கீபோர்டு இருந்தது. இவர் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தவுடனே ஈட்டிங்கை முடிச்சிருவார். அதுக்கப்புறம் அந்த கீபோர்டையே பிடிச்சிட்டு ராத்திரி 1 மணி வரைக்கும். நான் டேவிட் வாங்க, அவங்கெல்லாம் தூங்கணுன்னு. இல்லையா, அவங்கெல்லாம் கதவு சாத்திட்டாங்க, ஏசி ரூமு, நான் இந்த கீபோர்டு சத்தம் வராதுன்னு வாசித்துக்கிறாப்புல. 3 நாள் முடிஞ்சது. சர்ச் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு புறப்படுறோம். புறப்படும்போது அந்த கீபோர்டு அவருக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க காணிக்கையா. ஆண்டவரே, என் அசிஸ்டண்ட்டுக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்களே, இது நியாயமா, இது நீதியா, இது தர்மமா அப்படின்னு ஒரு 5 மாதம் தாங்க கேட்டிருப்பேன். சொல்லுங்கள், ஒருத்தர் காரையே கொடுத்து ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க. இப்போ நான் வந்திருக்கிற காரு ஆசியா கண்டத்தின் மேசியா, ஓசியாவே கொடுத்த ஏசி கார். இப்படி செய்வாரா? அப்படின்னு செய்வார். உங்களோட கர்த்தர் இருக்கிறாருன்னு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் உறவுக்கும் ஊருக்கும் தெரிகிற வரைக்கும் உங்களை விட மாட்டார். நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க, ஜென்டலாக சோர்ந்து போகிறீங்க, யாருக்கும் தெரியாது. சொல்லுங்கள், ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதம் முடிகிறதுக்குள்ளே சொல்லுங்கள், அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு கேரண்டி தாங்க ஆண்டவர். ஆமாம். நான் ஒரே ஒரு ஹோண்டா, அதுக்கு மேலே வேண்டான்னு ஒரு ஸ்கூட்டரை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது கீழே 6 மாதம்னு போட்டிருந்தேன். ஒரே ஒரு ஹோண்டா. அப்போல்லாம் 2 வீலர் ரொம்ப கஷ்டம். 1000 ஒருத்தர் தான் 2 வீலர் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது 78 எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் நடந்தது 1982 நடக்கிறத சொல்கிறேன். ஒரே ஒரு ஹோண்டா. யார் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்தாலும் ஒரே ஒரு ஹோண்டா, அதுக்கு மேலே வேண்டான்னு சிரிப்பாங்க. நான் 6 மாதம் ஆண்டவரே அதுக்குள்ளே கொடுத்துடணுன்னு திருக்கோயிலூர் பக்கம் ஒரு ஊழியத்துக்கு நான் போகிறேன். பஸ்ஸில் ஏறும்போது ஒருத்தர் என்னை தள்ளி விட்டுட்டு ஏறிட்டார். நான் லேட்டாக போகக்கூடாதுக்காக நான் அவரை இழுத்து விட்டுட்டு ஏறிட்டேன்.
அவர் போய் தடுமாறி விழுற மாதிரி போயிட்டு அப்புறம் கோபமாக வராரு. அதுக்குள்ளே நான் சீட்டை பிடிச்சிட்டேன், சூட் கேஸையும் வச்சுட்டேன். அவரை வந்து என் பக்கத்தில் கோபமாக நின்னார். சார் அப்படின்னாரு. நிமிந்து பார்த்தா ஐயான்றார். கடைசியில் பார்த்தா என்ன தெரிஞ்சவர். அவர் பேர் வில்லியம்ஸு. திருச்சி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பெரிய ஆஃபீஸர் அவர். ஐயா இன்னும் என்ன அப்படி இழுத்து தள்ளினீங்களேன்னார். நீங்கள் தானே முதல்ல என்ன இழுத்தீங்கன்னு. அப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்து சரி சரி நீங்கள் இழுத்து விட்டது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த அட்ரஸ்க்கு என் வீட்டுக்கு வாங்கன்னார். அவ்வளோதான். கூட்டம் முடிச்சுட்டு நேராக திருச்சி பஸ் ஏறி அவங்க வீட்டு வாசல்கிட்ட போனால் வீட்டு வாசலில் ஒரு ஹீரோ ஹோண்டா மோட்டர் சைக்கிள், ஒரு சேத்தக் ஸ்கூட்டர் ரெண்டு நிற்குது. ரெண்டும் பளபள நிற்குது. ரெண்டு மேலேயும் ஒரு கவர் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஜெபம் முடிச்ச உடனே வெளியே வந்து இந்த ரெண்டில் எது வேணும்னு கேட்டார். இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் பேசுகிறார். இன்னும் 6 மாதம் ஆகலை, 4 மாதம் தான் ஆச்சுன்றார். இப்போ சொல்லுங்கள், இப்போ இந்த வருஷத்தை எப்படி முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட உங்கள் மேலே இருக்கிறவர் உங்கள் பங்கு. இந்த வருஷத்தை என் பிள்ளைக்கு நன்மையால் தான் நான் முடி சொட்ட போகிறேன், பாதையெல்லாம் நெய்யாக பொழியணும் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றா செக் பண்ணலாம். ஒரு 6 மாதம் நான் செக் பண்ண மாதிரி எனக்கு இந்த வருஷத்துலேயே இந்த நடந்தே ஆகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். படித்து தான் பாஸ் பண்ணல, காப்பிடிச்சாவது பாஸ் பண்ணுங்க. புலம்பல் 3:24 தான் பாடுறேன் இல்லை. பாருங்க, அந்த மீசக்காரர் எடுத்து வச்சுட்டாரு பாருங்க. கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தரும் கிருபையே. சத்தமா, நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தரும் கிருபையே. உன் இரக்கங்களுக்கு முடிவில்லையே, உன் இரக்கங்களுக்கு முடிவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. என் புஸ்தகத்தை பார்க்கலன்னா விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. உங்கள் கையில் பைபிள் இருந்தால் வீட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தானே என் பங்குன்னு அந்த வசனத்திலே கையை வச்சு இதை சொன்னீங்களா ஆண்டவரே. திருப்பி திருப்பி அவர் கூட அந்த பிரசங்கார் கூட சொல்லி ஞாபகப்படுத்தினாரே. இன்னும் அது மேலே கையை வச்சு கேட்கணும். அந்த ஆகமத்தை கவனிக்கலைன்னா பொழுது போகுமே தவிர பொழுது விடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஒரு பிஷப் வீட்டில் தங்கினேன். எதிர் வீடு மகன் வீடுன்னாரு. அந்த மகன் வீட்டில் நல்ல கட்டில் ஏசியெல்லாம் போட்டிருந்தது. கப்போர்டில் 2 பைபிள் இருந்தது. கல்யாணம் ஆகி அவனுக்கு 10 வருஷம் ஆச்சு. அந்த 2 பைபிளும் புதுசாகவே இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? கல்யாணத்தில் கொடுத்த பைபிளை அதுக்கப்புறம் திறக்கவே இல்லை அவங்க. அப்புறம் எப்படி பொழுது? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இதை திறந்து பார்த்து இப்படி சொன்னீங்களே, இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, ஏன் ஆண்டவரை மௌனமாக இருக்கிறீங்கன்னு வழக்காடணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேர் நியாயாசனம், இதுக்கு பேர் சிங்காசனம், அதுக்கு பேர் கிருபாசனம். நீங்கள் அப்படியே கூட உட்காந்துட்டு போகலாம், தப்பு. ஆனால் இங்கே நியாயாசனத்துக்கு வந்த உடனே உங்கள் வழக்கை தீர்க்கலைன்னா சொல்லுங்கள் எப்படி? எத்தனை பேருக்கு புரிய தெரியலையே. நான் கல்யாணத்தில் உட்காந்துருந்தேன். மாப்பிள்ளை டை கட்டிட்டு உட்காந்துருக்கான், நல்ல ஷூ போட்டிருக்கான். நாங்கள் வந்துட்டோம், பாஸ்டங்கள்லாம் வந்துட்டாங்க, எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. அந்த பொண்ணு வந்த உடனே எல்லாம் எழும்பி நிற்கலான்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டவரே, மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய ஆள், PhD சொல்லுங்கள். இவன் வந்ததுக்கு வரைக்கும் யாரும் எழும்பல, அந்த பொண்ணு வந்தவொடனே எழும்பணுமான்னா அது எலும்பு, இது மண்ணாங்கட்டின்னாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது மண்ணாங்கட்டி, அது அதுதாண்டா இவனை காப்பாற்றணும். இப்போ புரியுதா? மங்களம் செழிக்க கிருபை எப்போ பாடுறாங்க சொல்லுங்க. அப்போ நீங்கள் வந்த நாள் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. நீங்கள் சோர்ந்து போகலாமா இல்லை நீங்கள் சோர்ந்து போகலாமா சொல்லுங்க. ஆமாம், சரி. இங்கே கர்த்தரின் பங்குன்னும் போது டேவிட் உன் பக்கம் இருக்கிறவங்க நல்லா பாடுறாங்களா, எங்கள் சகோதரி பாஸ்டர் பக்கம் இருக்கிறவங்க நல்லா பாடுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். மியூசிக்கெல்லாம் உன் பக்கம் இருக்குது, எவ்வளோ மார்க் நீ போடுறேன்னு நான் செக் பண்ண போகிறேன். முதல்ல சகோதரங்க பாடலாமா?
1 2 3. கர்த்தரின் பங்கு, நீங்க பாடாது, கர்த்தர் நீர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தரும் கிருபையே. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தரும் கிருபையே. உன் இரக்கங்களுக்கு முடிவில்லையே, உன் இரக்கங்களுக்கு முடிவே. ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை. நான் இட்லி 8 திம்பேன், சட்னி தொட்டு திம்பேன். யாருக்கிட்ட இப்போ எங்கள் சகோதரிகள்லாம் பாட போகிறீங்க. உங்களுக்கு அழகெல்லாம் நல்லாவே தெரியும். நல்லா ஒன்று சும்மா ஒன்று சொன்னால் போதும், அதுக்காக 3 மாதம் அழுவீங்க. சரி, இந்த முறை எப்படி பாடுறீங்கன்னு பார்ப்போமா? 1 2 3. கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தரின் பங்கு, நீரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தரும் கிருபையே. நான் நிர்மூலமாக கர்த்தரும் கிருபையே. உன் இரக்கங்களுக்கு முடிவில்லையே, உன் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. பக்கம் இருக்கிற பாஸ்டரு நம்மளும் சேர்ந்து பண்ணணும் எப்படி மனப்பாடம் பண்ணுறாரு பாருங்க. இப்போ டேவிட் அவர்களே, உங்கள் பக்கம் இருக்கிறவங்க நல்லா, அவங்களுக்கு எவ்வளோ மார்க்கு, எங்கள் சகோதரிக்கு எவ்வளோ மார்க்குன்னு கொஞ்சம் சொல்வீங்களா? பெண்கள் சகோதரிகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததினால் நல்லா பாடினாங்க. அவங்களுக்கு 100 மார்க். நமக்கு மீசை தேவையா? சரி, எங்களுக்கு என்ன மார்க்கு? கொஞ்சமாக இருந்தாலும் அதனால தம்பி, இவங்களுக்கு 100 மார்க்கு, இவங்களுக்கு 100%. நம்ம பத்திரமா போனதுக்காக இந்த மாதிரி தீர்ப்பு சொல்றியா நீ? நம்ம முடிஞ்ச உடனே அடுத்த 10வது நிமிஷம் இன்னொரு சர்ச்சில் இருக்க போகிறோம். தைரியமாக சொல்லு. என்னன்னா, புருஷர்னா கல்யாணத்தில் தான். பூர்ண புருஷன்னா என்னென்னா, அவன் மனைவி எப்படிப்பட்டவர் நமக்கு கிடச்சிருக்காருன்னு பெருமைப்படுற மாதிரி இருந்தால் அவன் பூர்ண புருஷன். இப்போ அப்படி இருக்கிறீங்களா நான் கேட்க போகிறதில்ல. ஸ்திரீன்னா என்ன? கல்யாணம் ஆயிட்டுவன். குணசாலியான ஸ்திரீனா என்னென்னா, புருஷனை கொண்டாந்து சபையில் உட்கார வச்சு பேர் வாங்க வைப்பான். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு படிச்சுட்டு யாருமே கிடையாது ஆண்டவர். ஏன் இல்லை? அவன் புருஷனை கொண்டாந்து சர்ச்சில் உட்கார வைக்கிறா பாரு, அவ தான்டா குணசாலின்னார். இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேரை பார்க்குறோம். அது மட்டும் 9 வருஷமாக வருது, அதை கைவிட்டுட்டே வருது. ஆனால் அது கிறிஸ்துமஸுக்கு வந்து வாசல்லே நின்றுக்கிட்டு சீக்கிரம் வான்னு கூப்பிடுது. நம்ம உலகம் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல. இந்த முறை இப்படி கையை உயர்த்துவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்பாதீங்கப்பா அப்படி சொல்லணும். என்ன சரியா சொல்கிறீங்களான்னு பார்ப்போமா? இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்பாதீங்கப்பா. யாரோ என் பாட்டை மாற்றுறாங்களே, நம்புங்கப்பான்னு பாடணுமா? அப்போ கரெக்டாக பாடலாமா? 1 2 3. அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டு, என்ன நம்புங்கப்பா குரபலத, இனி வாழ்ந்து காட்டுவேன். இப்படி இப்படி கையை காட்டணும். இருங்க, இந்த பக்கத்தில் ஒருத்தர் கையை காட்டல பாருங்க,
அந்த கிழமை உங்களை சும்மா விட மாட்டான், கையை காட்டுங்கன்னு சொல்லிடுங்க. அவர் புதுசாக கூட வந்திருக்கலாம், சொல்லுங்க. அவர் உள்ள வர்ற வரைக்கும் தான் சொல்லுங்க, இது அப்பா வீடு. இங்கே வந்தவுடனே அந்த சுதந்திரம் அப்பா கிட்ட கேட்க. ஒரு ஆள், ஒரு பையன், ஒரு பொண்ணு காணிக்கை கேட்டுச்சுங்க. அவங்க அப்பா பர்ஸையே கொடுத்து அனுப்பிச்சிட்டாருங்க. நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். எவ்வளோ எடுத்தாங்கன்றது இனிமேல் அவர் பார்த்தா தான் தெரியும். புரியுமா இது? நீங்கள் அப்படி இப்போ பேசும்போது அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியே போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? 1 2 3 1 2 3 இனி இனி வாழ்ந்து காட்டு என்ன நம்புங்க அப்பா 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 ஏசப்பா. சும்மா செக் பண்ணுங்களேன். நான் சும்மா அப்படி கொட்டாய் விட்டாலே இந்த எனக்கு வேண்டிய ஆக்சிஜன் உள்ள போகுது. சும்மா வாயை திறந்து அப்படின்னா எனக்கு வேண்டிய எனர்ஜி உள்ளே போகுதில்ல. அப்போ அப்பா அப்பா அப்பான்னு சொன்னால் எவ்வளோ எனர்ஜி போவோம் சொல்லுங்கள். இது அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். அப்பா அப்பா சொல்லுங்க. சரி, இந்த முறை எப்படி பாடுறீங்கன்னு பார்ப்போமா? 1 2 3 இனி கையை எப்படி? இனி அப்பா 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 ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவே. என்னை கொஞ்சம் பேருக்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரியுது. நான் கையை எப்படி காட்ட சொன்னேன், நீங்கள் எப்படி காட்டினீங்க தெரியுமா? இதோட முடிங்கப்பான்னு காட்டினீங்க. நீங்கள் கவனிச்சிங்களா? நீங்கள் இப்படியே ரொம்ப நேரமாக இதோட முடிக்கலைன்னா கையை எப்படின்னா சமாதான கர்த்தர் வர்ற வரைக்கும் செங்கோல் யூதா உன் கையில் தான் இருக்கு. யார் பாடுறீங்களோ அவங்க கையில் தான் செங்கோல் இருக்குது. நீங்கள் பாடும்போது ஆண்டவர் வருவார். இப்போ நான் இப்படி பாடுறேன் அப்படின்னா என்னை எப்படி உலகம் ஏற்றுக்குச்சின்னு எனக்கு புரியல. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஜன்னகன்ன மன்னகன்னு பாடும்போது ஹெட் மாஸ்டர் வந்து வேகமாக சொல்லுங்கள், 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன், என் கால் மேலே அடிக்கிறார், சரியா நில்லுன்றார். ஸ்டாண்டர்டிஸ்னால் இப்படி, அட்டென்ஷனாக இப்படி, நீ இப்படியெல்லாம் நிற்கிறேன்னார். காலை நான் ஒழுங்காக வைக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு பயங்கர கோபம். ஆனால் ஹெட் மாஸ்டர் ஆச்சேன், அழுதுகிட்டு ஜன்னகன்ன மன்னன்னு பாடிட்டு முடிச்சிட்டேன். முடிஞ்ச உடனே ஹலோ கமான், வாட்ஸ் யுவர் நேம்? வெஸ்லி. வாட் கிளாஸ் டு யூ ஸ்டடி? 8th standard. திஸ் இஸ் நேஷ்னல் anthem. திஸ் இஸ் நேஷ்னல் anthem. யூ ஷுட் ஸ்டாண்ட் ரைட், சிங் ரைட் அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற பாட்டு ஹெவன்லி anthem. சொல்லு, எத்தனை பேருக்கு புரியுது? அங்கே பின்னால் ஒரு வெள்ளை சட்டைக்காரர் எப்படி கையை காட்டினார் தெரியுமா? இப்படி காட்டினார். சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ஆமாம், இப்போ அவர் பேர் எனக்கு தெரியலன்னா கூட அவர் எப்படி கையை காட்டினான்னு இப்படி. முன்னால் ஒருத்தர் எப்படி கை காட்டினார் தெரியுமா? இத்தோட முடிக்கிறியா இல்லையான்ற மாதிரி. யாருன்னா நான் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் புரியுது? இந்த முறை கையை உயர்த்தி இனி அவன் கையில் செங்கோலை கொடுங்க ஆண்டவர். இவங்க ஆள பிறந்தவங்க. இனி வாழ்ந்து காட்டு கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல். ஆகையால் உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தரும் கிருபையே. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தரும் கிருபையே. உன் இரக்கங்களுக்கு முடிவில்லையே, உன் இரக்கங்களுக்கு முடிவே இல்லையே. கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரின் பங்கு என்று என்
எரேமியா 10:1. கர்த்தர் என் பங்கு, யாக்கோபு என் பங்கு, இஸ்ரவேல் சுதந்திரமான கோத்திரம். அப்படித்தான் படிக்கிறோம். யாக்கோபின் பங்காக இருக்கிறவர், அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். அப்போ என்ன சொல்றீங்கன்னா, யாக்கோபுன்னா தனியாக என்கிட்ட வந்தான், இஸ்ரவேல்னா குடும்பமாக என்கிட்ட வந்தான்னார். இப்போ நீங்கள் பங்குன்னா முழு குடும்பம். அடுத்த வாரம் அடுத்தது 6 நாள் இருக்குல்ல, 6 நாள் உங்கள் வீட்டில் நீங்கள் தங்கும் போதெல்லாம் பாட்டு ஜெபம். புறப்படும் போது புறப்படு சொல்லுங்கள். அந்த வாரம் ஓவராக கூட சண்டை போட்டிருப்பீங்க, நீங்கள் குத்து கூட வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் பேசுகிற நேரம் அது கிடையாது. இது சொல்லுங்க, கர்த்தருடைய நாள் இல்லை. கர்த்தருடைய நாள்னா பராக்கிரமசாலி கூட பயப்படுவானா, பைபிளில் சொல்லுது. அது அந்த ஓய்வு நாளில் ஒருத்தன் என்னது ஒரு கோவேறு கழுது மேலே சுமையை கொண்டு போனாலும் போய் தாடியை பிடிச்சி போனால் ஆசாரியன் எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. இங்கே நாங்கள் கேட்டால் அவ்வளோதான், அது அந்த வாரம் காணாமல் போயிடும். ஆனால் உங்கள் ஜனத்தை நான் சொல்ல நப்தலி பாஸ்டர், அவங்க கேட்குற தோரணையை பார்த்தாலே இன்னொரு முறை எப்போ இவங்களை வந்து பார்க்க போகிறன்ற மாதிரியெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த முறை எழுந்து நின்று பாடலாமா? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவுடைய வெற்றி என்ன? 31 ராஜாக்களை ஜெயிச்சிட்டார். 31 ராஜாக்களை ஜெயிச்சிட்டிங்களேன்னு கேட்டா அது வெற்றி இல்லை. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீன்னு கேட்குறாரு. அப்படி சொல்லிட்டு செத்துடுறாருங்க. அவரு 110 வயசுல இறந்துட்டார் அப்படின்னு முடியுது. அது யோசுவா 31 ராஜாக்களை ஜெயிச்சாரு, அது வெற்றி இல்லை. நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிப்போம். இப்போ சொல்லுங்க, நீங்கள் கல்யாணம் ஆனால் இருந்தால் மனைவியை சொல்லுங்க ரொம்ப பாசமாக பார்த்துக்கணும். அது விலாய் எலும்பு, பெண்டு நிறுத்தக்கூடாது. அது விலாய் எலும்பு தானே. சொல்லுங்களேன், நம்ம மண்ணாங்கட்டி இங்கே வந்த பிற்பாடு தான் நீங்களும் நானும் கல். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறல்ல, நட்சத்திரங்களை உன் பிள்ளைகள் ஆக்குவேன். ஆனால் ஈசா கிட்ட சொல்லும்போது கடற்கரை மணலை போல் ஆக்குவேன். கடற்கரை மணல்னா என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். போய் கடலுக்கிட்ட போய் பாருன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, காரைக்காலில் 3 நாள் பிரசங்கத்துக்கு நான் போனால் கடற்கரையிலேயே இருந்தேன். 9:30 மணிக்கு காலையில் என்னை வர சொல்லுவாங்க, நான் 10:30 மணிக்கு வருவேன். அது வரைக்கும் கடற்கரையில். மத்தியானம் நல்ல வெயில் கடற்கரையில். என்னன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மணலை போல நான் ஆக்குவேன் என் பிள்ளைகள்னா என்ன அர்த்தம்னா, இந்த அலை ஒன்றோட ஒன்று சேருது, பெரிய அலை. அதுவும் பத்தாதான் இன்னொரு அலை, அதுவும் பத்தாதான் அதை விட பெரிய அலையாக வந்து தரையை அடிக்குது. அந்த மணலை அசைக்க முடியலன்னாரு. இந்த உலகம் பெருசு, பிசாசு பெருசு தான், ஆனால் என் பிள்ளைகிட்ட அவன் தோத்துருவான். இப்படி தானே எனக்கு பிள்ளைங்க வேணும். சொல்லுங்க, சும்மா சோர்ந்து போகிற பிள்ளை புரியலையா உங்களுக்கு? என்ன ஆகிப்போச்சு இப்போ? பக்கத்தில் கேளுங்க, அப்படி என்ன ஆகிப்போச்சு இப்போ? கடற்கரை மணலை மாதிரி இன்னும் அலை எவ்வளோ பெருசாக மோதினாலும் மணல் அந்த பிரமாணத்தை மாற்றுறதில்லை, கொஞ்சம் அசைகிற மாதிரி தான் அங்கேயே தான் இருக்கும். இதை நான் கற்றுக்கிட்டு வந்து இப்போ பிரசங்கம் பண்ணுறேன். இப்போ சொல்லுங்க, மண் இல்லை, கல். இது எலும்பு மட்டும் இல்லை, சொல்லுங்க காப்பாத்துற. இப்போ 2 கையும் விரிச்சு கூப்பிடலாமா? கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல். ஆகையா உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டு கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரின் பங்கு. அப்படியே கன்வர்ஷன். இரக்கங்களுக்கு முடிவில்லையே, உன் இரக்கங்களுக்கு முடிவே இல்லையே, உன் இரக்கங்களுக்கு முடிவில்லையே, உன் இரக்கங்களுக்கு முடிவே. இரக்கம்னா என்ன? இரக்கம்னா என்ன? பேரப்பிள்ளை வரைக்கும் நல்லா இருப்பேன்றது.
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இதுதானே என் பேர் பிரஸ்தாவன்னார். அப்போ என் இறக்கம்னா என்னன்னு புரியுது அவனுக்கு? கிருபன்னா எல்லார் மேலேயும் இருக்கு. இறக்கம்னா உன் மேலே, உன் பிள்ளை மேலே. நீ பேரப்பிள்ளை கரங்களை தட்டி நிற்ப, அது இறக்கம். தலைமுறைக்கு இறக்கம் செய்கிற ஆண்டவர். அதனால நம்ம வாழ்ந்தே காட்டணுன்றவங்க 2 கையை எப்படி விரிச்சு கடைசி முறையா பாடிடலாமா? கர்த்தரின் பங்கு, கர்த்தர் நீரன் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையா உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆமென், ஆமென். முடிக்க போறேனா? ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என் பொண்ணு கல்யாணத்தை கூட நீங்கள் தான் நடத்தணும். ஏன்னா நான் நிறைய கல்யாணத்தில் பேசுகிறேன் பாருங்க. அவருக்கு ரொம்ப ஆசையாக போச்சு. அப்புறம் உங்கள் பொண்ணு கல்யாணம் எப்போ வச்சுருக்கிறீங்கன்னா, அது இப்போ தான் 4ஆம் கிளாஸ், இது 4 வயசுன்றாருங்க. இந்த 4 வயசு பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்துகிற வரைக்கும் இருப்பேன் நான். அப்படி கேட்டவர் எனக்கு கார் ஓட்டுறாரு பாருங்க. இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. அவருக்கு இப்போ தான் 4 வயசு பொண்ணுங்க. அடாசா அது பேர். சொல்லுங்கள், அவர் கல்யாணத்தை பொண்ணு கல்யாணத்தை நடத்தணுமா? இது கொஞ்சம் ஓவராக தெரியல? அவருக்கெல்லாம் இவ்வளோ நம்பிக்கை இருக்குது. சொல்லுங்க, ஜெயிக்க பிறந்தவன் நீ ஜெயிக்க பிறந்தவள். தோல்விகளெல்லாம் கணக்கில் வைக்காம ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்றவங்க இந்த ஆண்டவரை மகா சபைக்காக நன்றி ஆண்டவரே. சேன்பாக்கம் ஏஜி சபையாருக்காக நன்றி ஆண்டவரே. எங்க பாஸ்டர் சாம் நப்தலிக்காக நன்றி ஆண்டவர். எங்க மகளுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்களுக்கு கொடுத்த சுதந்திரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிக்கிறது 1000 மடங்கு அல்ல, கோடா கோடி கோடா கோடி கோடா கோடியாய் பெருக அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று உம் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். நீங்கள் தாவீத பைபிளில் நம்ம தாவீது சங்கீதத்தை நம்ம படிக்கிறோம். அதிகமாக அந்த சங்கீதங்களை படித்திருக்கிறோம். தாவீதை நான் பார்க்கல அப்படின்றவங்க இங்கே நம்ம தாவீதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. புலம்பலானாலும் பாடல் தான், சந்தோஷமானாலும் பாடல் தான். எந்த சூழ்நிலையிலும் பாடல் வழியாகவே தேவனை மகிமைப்படுத்தின ஒரு தாவீது. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அது எல்லாமே நம்ம பிரசங்கம் மாதிரியெல்லாம் கொடுக்கப்படலை, பாடலாகவே கொடுக்கப்பட்டது. தந்தை பெக்மான்ஸ் அவர்களை பார்க்குறோம், வசனங்களையே பாடலா. பாஸ்டர் அவர்களும் செய்தியையே பாடலா. கரங்களை தட்டி நம்ம பாஸ்டர் அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? நான் ஆரம்பத்தில் ஒன்றை சொல்ல மறந்துட்டேன், 2 நிமிஷம் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் என்ன நாள்? தந்தையர் தினத்தில் ஒரு பாட்டு இப்படி ஒரு பாஸ்டர் பாடினார்னு சொன்னேன். என்ன பாட்டு? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா அப்படின்னு போன வாரம் சொன்னேன். நினைவு இருக்குங்களா உங்களுக்கு? சோத்திரம், சந்தோஷம், காப்பாற்றிட்டீங்க, நன்றி. அப்போது உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் அந்த பாட்டை எழுதுனது யாருங்க? பாடினது யாருங்க? நம்ம பாஸ்டர். நான் ஞாயிற்றுக்கிழமை இதை சொல்கிறேன், திங்கக்கிழமை பாஸ்டருடைய கால் எனக்கு வருது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல எங்களை நம்முடைய திருச்சபை நேசிக்கிற அன்பு போதகருக்கு மறுபடியுமாக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எப்பொழுது வந்தாலும் இந்த திருச்சபை உங்களுடைய திருச்சபை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் அம்மாவும் சகோதரிகளும் வந்து இதே இடத்துல உட்காந்து பாடின அந்த காட்சி என்னால் மறக்க முடியல. அப்படியே பரலோகமே இறங்கி வந்த அருமையான தருணம். இப்போது பாஸ்டர் அம்மா நல்லா இருக்கிறாங்க, ஆனாலும் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பாஸ்டர் பல இடங்களுக்கு ஊழியங்களுக்காக கடந்து செல்கிறவர்கள். பாஸ்டருடைய பிள்ளைகள் மூவரும் ஊழியத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையுள்ள ஒரு ஊழியர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறோம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே தகப்பனே, எங்கள் மத்தியிலே வாஞ்சையாய் தாகமாய் ஆண்டவரே வந்து இந்த திருச்சபையிலே இந்த பலிபீடத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தின, எங்களை வாழ்த்தின, எங்களை உற்சாகப்படுத்தின ஆண்டவரே உம்முடைய தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே
போதுகரை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அந்த வாலிப வயதை ஆண்டவரே கர்த்தாவை கழுகை போல ஆண்டவரே கர்த்தா வால வயதுள்ளவராக ஆண்டவரே நீர் மாற்றுவீராக என்று ஜெபம் பண்ணுகிறோம். நீண்ட தூர பிரயாணம் சென்றாலும் சரீரம் பலமா இருக்கட்டும் ஆண்டவரே. தொண்டைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. பாடல் வழியாக உம்முடைய வார்த்தைகள் வழியாக தேவ ஜனங்கள் ஆண்டவரே பலப்படத்தக்கதாக தேவன் இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா, அருமையான சகோதரர் டேவிட் கேட்டுக்கொண்டது போல அவருடைய மகள் அந்த மகளுடைய திருமணத்தை நடத்துகிற அளவுக்கு, சொல்லப்போனால் எங்கள் சபையில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணங்களிலே வந்து ஆசீர்வதிக்கிற அளவுக்கு தீர்க்காயுசை தாரும். அந்த வலது கரத்தில் இருக்கிற தீர்க்காயுசை தேவரீர் போதகருக்கு இன்னும் அதிகமாய் பெருக பண்ணும். ஆண்டவரே பாஸ்டம்மாவுக்காகவும் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே பாஸ்டம்மாவுக்கும் நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை பார்க்கணும். பிள்ளைகள் 3 ஆண்டவர் மகள்களும் மருமகன்களும் பெரிய பெரிய ஊழியக்காராக இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அப்பா, ஊழியர்களை ஆண்டவரே கர்த்தாவை அவருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் சந்ததி சந்ததியாய் அந்த அபிஷேகத்தை ஆண்டவரை பெருக செய்கிற தேவன் ஆண்டவரை பெருக பண்ணுவீராக. பிள்ளைகள் மாத்திரமல்ல பேர பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிப்பார்களாக என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சபைக்கு வந்து இத்தனை ஆண்டவர் சந்தோஷமாய் எங்களுக்கு ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கொடுத்த போதகரையும் குடும்பத்தையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே சபைக்கு வந்து வாஞ்சையை வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல, கடைசியாக சொன்னது போல, எத்தனை அலைகள் எவ்வளவு ஆண்டவரே பேரலையாய் எழும்பினாலும் கொந்தளித்து எழும்பினாலும் அந்த மணலை அசைக்கவே முடியவில்லை. பெருங்காற்று வீசினால் என்ன, கடல் கொந்தளித்தால் என்ன, நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். காரணம் தேவன் எங்களோடு உண்டு, தேவன் எங்களோடு உண்டு. ஹல்லேலூயா. காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு இடையில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். கரங்களை நல்ல தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்பது அவருடைய கோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய பங்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் பங்காய் இருக்கிறபடினால், எங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறபடினால் நாங்கள் அசைக்கப்படவே மாட்டோம். வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும், சமாதானத்தோடு கூட நடத்துங்க ஆண்டவரே. 6 மாதங்களை கடக்க செய்தீர். இன்னும் இருக்கிற 6 மாதங்கள் பாஸ்டர் சொன்ன அந்த 6 மாசத்துல 6 மாசத்துக்குள்ள எனக்கு தரணும்னு ஜெபம் பண்ணார். ஆனால் ஆண்டவர் வந்து சொன்னீர், நீ வைத்த கணக்கு 6 மாசம்,
நான் அதற்கு முன்னாடியே முடித்து விட்டேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எஞ்சியுள்ள இந்த 6 மாதங்களுக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் மேலாய் கர்த்தர் செய்வீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உம்முடைய ஜனத்தை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். சமாதானத்தின் தேவன் உம்முடைய ஜனங்களோடு தங்கியிருப்பீராக. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக.